டிவிக்கு ஆட்சி வந்ததுக்கு பிறகு எல்லாருமே அலறி கொண்டிருக்காங்க. நான் நேரத்தோட வந்தா நான் முதலமைச்சர் இருப்பேன், நான் நேரத்தோட கட்சி ஆரம்பிச்சிருந்தா நான் முதலமைச்சராக இருப்பேன். எங்க எதிரொலி கேட்குதுன்னு சொன்னா ஆந்திரா, கர்நாடகா, கேரளால இருந்தெல்லாம் எதிரொலிக்குது. சரி, அங்கதான் எதிரொலிக்குது. தமிழ்நாட்டில் பார்த்தான்னு சொன்னா தமிழ்ந்தே வந்தான் ஒருத்தன், ஒரு பொம்பளை காலில் விழுந்து முதலமைச்சரானான். ஏதான் அந்த நாதாரி அவன் சொல்றான் டிவிக்கு பொம்மலாட்டம் என்று. அவனுக்கு வந்த வாழ்வு அடிக்கு பொண்டாட்டி இல்லைன்னா புள்ள எத்திரின்னு கேட்டான். அந்த மாதிரி கதை தான் அவனுக்கு. அவன்கிட்ட கட்சி அவன் காப்பாத்துறதுக்கு தடமாறி கொண்டு தெரிகிறான். அவன் கமெண்ட் அனுப்பி கொடுக்குறான் டிவிக்கு பொம்மலாட்சின்னு சொல்லி. சரியா? இந்த பக்கம் இவன் திமுக காரங்க சட்டசபையிலேயே எதிர்கட்சி தலைவராக இருந்த ஒருத்தன், சரியா, அவன் பதிவு பண்ணான் ரீல்ஸ் ஆட்சி நடத்தாதீங்க, ரியல் ஆட்சி நடத்துங்கன்னு சொல்லி. இப்ப நீங்க என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? ரீல்ஸை போட்டு அதுக்கு இதுக்கு நிறுவனத்துக்கிட்ட கொடுத்து அதை ப்ரொமோட் பண்ணி, சரியா, ஒரு ஜென்சி இது ஒன்று நடத்த போறீங்க. நேத்து வரைக்கும் ஜென்சியை தற்கொலைன்னு சொல்லி வர்ணிச்சு கேவலப்படுத்தி கொண்டிருந்த நீங்க இன்னைக்கு ஜென்சி மாநாட்டுக்கு இது பண்ணிட்டு இருக்கீங்க. காசை கொடுத்து ஆளுங்களை வச்சு பேசிட்டு இருக்கீங்க. அது என்னது? நேத்து வரைக்கும் உங்களுக்கு ஜென்சி கிட்ஸ் தற்கொலையா தெரிஞ்சது, இன்னைக்கு உங்களுக்கு ஜென்சி கிட்ஸ் தேவைப்படுது. நேத்து வரைக்கும் ரீல்ஸ் ஆட்சியா தெரிஞ்ச உங்களுக்கு இன்னைக்கு எப்படி ரியல் ஆட்சியா தெரிஞ்சது? ரொம்ப நேரம் போகல, ரொம்ப நேரம் ஆகல, 20 நாள் தான் ஆகுது, 19-20 நாள் தான் ஆகுது அவர் ரீல்ஸ் ஆட்சி ரியல் ஆட்சின்னு சொல்லி. அப்போ அவசரப்பட்டு வாயை கொடுத்து வேற ஏதோ புண்ணாய் கொள்ற கதை, அதை நான் சொல்ல விரும்பல, மக்களுக்கு தெரியும். புண்ணாய் கொள்ற இதுதான் இது. சரி, இந்த பக்கம் அந்த மலையாள இதுக்கு பிறந்தவன், கொள்கை இல்லை, கோட்பாடு இல்லை. சரி, உன்னுடைய கொள்கை என்ன? ஊர் உலகத்தை அடிச்சு உலையில போடணும். உன்னுடைய கோட்பாடு என்ன? திறன்நிதி என்ற பெயர்ல சொத்து சேர்க்கணும். அது டிவிக்கு கிட்ட கிடையாது தம்பி. அப்படி ஓரமா போய் விளையாடு போ. இந்த இருக்கவே இருக்காம ஒருத்தன் 445க்கு பிறந்த யூடியூப்லயும் இன்ஸ்டாகிராம்லயும் ஃபேஸ்புக்லயும் நீ இன்னும் நல்லா வளர்ந்துருவ. அடே சோம்பேறிங்களே, ஒன்னாவது போயிட்டு, சரியா, நீங்க உங்களோட கட்சிக்கு டெபாசிட் ஒரு தொகுதியிலையும் கிடைக்கலையே, அது என்னத்துக்குன்னு சொல்லி முதல்ல ஆராய்ச்சி பண்ணுங்கடா. வந்துட்டானுள் திமுக தோத்ததுக்கு என்ன காரணம் சொல்லி விதவிதமா கேட்டுட்டு இருக்காங்க. நீங்க சொல்லுங்க, நாங்க ஏத்துக்கிறோம். இப்பதான் தெரிஞ்சுதா மக்களை மதிக்க தெரிஞ்சுதா? முதல்ல எல்லாம் கொத்தடிமையால வச்சிட்டு இருந்தீங்க, இப்போ தெரியுதா உங்களுக்கு மக்களுடைய வேல்யூ? தூக்கி எறிஞ்ச உடனே. அந்த பக்கம் கனிமொழி, போதுமான அவகாசம் கொடுத்து விட்டோம், இனி அவகாசம் கொடுக்க முடியாது. இவங்க அப்பா விட்டு சொத்தை எடுத்து கடத்த பிள்ளையார், அதாவது கடத்தங்க எடுத்த வழி பிள்ளையார் குடிச்ச மாதிரி போதுமான அவகாசம் கொடுத்து விட்டோம், இனி பொறுக்க முடியாது. கனிமொழி, உங்களுக்கு உங்களை வீட்லயே அதிகாரம் கிடையாது. ஓரம் கட்டி உங்களை கொண்டு போய் டெல்லியில போட்டு வச்சிருக்காங்க, அங்க அழகிரியே மதுரையில போட்டு வச்சிருக்காங்க. தமிழ்நாட்டு, சரியா, உங்க அண்ணனும் உங்களை அண்ணன் மகனும் தான் சொந்தம்ன்ற மாதிரி நடந்துகிட்டு இருக்காங்க. அதை பத்தி போய் பேசுங்க. நீங்க மற்றதெல்லாம் வேணாம், முதல்ல உங்களோட வீட்டுல இருக்கிற பிரச்சனையை பிடிங்க. சரியா? உங்க அண்ணன் சொன்னார், உங்க அண்ணன் மகன் சொன்னாரு நீட் தேர்வை எப்படி முடிக்கணும்னு சொல்லி, எங்ககிட்ட தான் அது இது இருக்குன்னு சொல்லி. இது வரைக்கும் அது வெளியில கொண்டு வரல. அதை பத்தி பேசுங்க. இளம் விதவைகள் அதிகமாயிட்டாங்க, அதை இதை அழிக்கணும், சரியா, டாஸ்மார்க்கை ஒழிக்கணும்னு சொன்னீங்க, நீங்க தான் சொன்னீங்க. இப்ப எங்க போனாங்க அந்த இளம் விதவைகள்லாம்? 10ஓடு 11 அத்தோடு இது ஒண்ணு போயிட்டா? ஏன் செய்யல உங்களோட அண்ணன் ஆட்சியில? அப்ப ஏன் பேசல நீங்க? இப்ப டிவிக்கு இதுல பேசுறீங்க. டெல்லிக்கு போனாரு சிஎம் விஜய், 4 நாள் கொள்கை எடுத்துக்கிட்டு போனார். ஏன்னா 40 கொள்கை எடுத்துட்டு போன டெல்லிக்கு நீ அடிக்கடி போயிட்டு அபிஷியலா அன்அபிஷியலா போன, நீ என்னடா சாதிச்ச? நீ என்ன சாதிச்ச? ஒரு யூபிக்கு
கொத்தடிமைக்கு காசு கொடுத்து பதவியேற்று 1 மாசம் ஆச்சு, இது வரைக்கும் பிரஸ் மீட் கொடுக்கறதுக்கு துப்பு இல்லை அப்படின்னு சொல்லி தரக்குறைவா பேச வச்சிருக்க சிஎம். அந்த பொண்ணு பேசிட்டா. ஆனா நாளைக்கு கேஸ் வந்துச்சுன்னா அந்த பொண்ணு தான் கோர்ட்டு கேஸுன்னு அலையணும். இவனுக்கு தப்பிச்சிருவானுகள். இவனுக்கு தான் அடுத்தவனை மாட்டி விட்டு வேடிக்கை பார்க்கறது ரொம்ப ஈஸியாச்சே. அடுத்தவனை மாட்டி விட்டு வேடிக்கை பார்க்கறது ரொம்ப ஈஸியாச்சு. டெல்லிக்கு போயிட்டு எத்தனை இதை நிறைவேற்றி இருக்கீங்க? நீங்க செஞ்சிருக்கீங்களா? நீங்க உங்களோட வாயால தான் சொன்னீங்க நிதி கொடுக்குதில்ல, மத்திய அரசு நிதி கொடுக்குதில்லன்னு சொன்னீங்க. சிஎம் விஜய் கஜானா காலின்னு சொல்லப்போ கூட அடுத்த நாளே ஒரு அறிக்கை வந்துச்சு உங்களோட வாயத்தை வந்து. அங்க ரங்கராஜ் பாண்டே இது வரைக்கும் 11,000 கோடி மத்திய அரசு மாநில அரசுக்கு நிவாரணம் கொடுத்திருக்குன்னு சொன்னா அப்பயே உங்களோட வாய் மூடிட்டு கோமால போயிட்டீங்களோ? கோமால இருந்தீங்களா? கோமால இருந்தீங்களான்னு கேட்டேன். அப்பெல்லாம் கூட வாய் திறக்கல. இன்னொரு விஷயத்த சொல்றேன். அதை நான் எதை சொல்றேன், யாருக்காக சொல்றேன்றது இதை பார்த்துட்டு இருக்கவங்க தான் கீழே கமெண்ட்ல போடுங்க. முள்ளால தான் எடுக்கணும். முள்ளால தான் எடுக்கணும். யாருக்கு தெரியும்? அவன்ட விரலையே வச்சு அவன்ட கண்ணில் குத்த போறாரோ நவ தெரியும் நம்மளோட சிஎம் விஜய். இதை நான் யாருக்காக சொல்றேன்றத கமெண்ட்ல நீங்க சரியா கெஸ் பண்ணீங்கன்னு சொன்னா சொல்லுங்க. ஆனா இப்ப நான் சொன்னதுக்கு காலம் பதில் சொல்லும் கூடிய விரைவில். அது வரைக்கும் அதை நான் சொல்ல விரும்புற. வேற ஒரு விஷயம், ஒரு பிரச்சனை ஒண்ணு வந்திருக்கு. அந்த பிரச்சனையை வந்து சம்பந்தப்பட்ட அதிகாரிங்க கிட்ட நான் டெலிஃபோன்லயும் இமெயிலையும் நான் கேட்டிருக்கேன். அதோட பதில் வந்து இன்னைக்குள்ள கிடைக்கும்னு சொல்லியிருக்காங்க. அவங்களோட பக்கத்தில் இருக்கிற நியாயத்தை சொல்றேன்னு சொல்லியிருக்காங்க ஆதாரத்தோட. அது வந்தது பிறகு அதை பத்தி பேசும், அந்த பிரச்சனையை பத்தி பேசும். மீண்டும் சந்திக்கலாம். என்னுடைய பதிவுக்கு ஆதாரம் கொடுப்பவர்களுக்கு மிக்க மிக்க நன்றி. மீண்டும் சந்திக்கலாம். இவங்க பேசினதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கறத மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க. அண்ட் இது மாதிரி அப்டேட்டுக்கு சினி ஸ்டாட்டிக்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.